தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். லூர்து தொலைக்காட்சி நேயர்கள், மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தவ செயல்கள் சிந்தனைக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14 - 21 வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிக்க, வாழ்வாக்க மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை அழைக்கிறேன். வேதாகமோ 2 புத்தகங்களை கொண்டது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த 2 புத்தகங்களும் எண்ணற்ற புத்தகங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே வசனத்தில் இந்த இறை வார்த்தை, இந்த பைபிள் அடக்கணும்னு சொன்னால் இந்த 3:16, யோவான் 3:16, இந்த கடவுள் எந்த அளவு உலகை அன்பு செய்தார், நேசித்தார் என்று சொன்னால், தான் அதிகம் நேசித்த அன்பு செய்த ஒரே பேரான மகனை நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக இழக்க துணிந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் சாக்ரிஃபைஸ்? அந்த தியாகத்தினுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சும்மா கொடுக்கல. ஒரே ஒரு பையன், 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், அவரை தியாகம் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை. பாருங்க, அவருக்கும் கூட பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6 - 11 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுது, விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து அடிமை நிலை ஏற்று இதோ கேவலமாய் கருதப்பட்ட அந்த சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. அந்த இறை அன்பை, அந்த இறை தியாகத்தை நான் உணர்ந்திருக்கிறேனா, நான் புரிந்திருக்கிறேனா? இன்னைக்கு சாத்தானோட முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த நாட்களில் கடவுளை குறித்து சிந்தனைகளை செய்யாதபடி அவன் தடை போடுவான். இந்த தியாகத்தை நம் கண்களில் இருந்து மறைப்பான். தந்தை கடவுள் செய்த அளப்பெரிய இரக்கத்தின் காரியத்தை நாம் நினைவு கூறாதபடி செய்வான். சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்னும் நேரம் இருக்கு, பெண்ண அவசரம், பெண்ண குடிமொழிக்கு போச்சு அப்படின்னு அந்த தியாகத்தை நினைக்காதபடி செய்வான். இந்த வசனம் 3:17 ரொம்ப அழகா சொல்லுது, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக தம் வழியாக மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது எதை காட்டுதுன்னா, தந்தை கடவுள் பாவியான ஊதாரி பிள்ளைகளான அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாத, உடன்படிக்கையின்படி வாழாத, அவரை விட்டு உதறி தூரம் நின்று கொண்டிருக்கிற ஊதாரி பிள்ளைகளாகிய நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, நாம் மீட்கப்படும் பொருட்டு தன்னோட ஒரே பேரான மகனை இழந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இறை வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு பல சமயங்களில் அவர் பழைய ஏற்பாட்டின் கடவுளை போல இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் கோபம் உள்ளவராக, தண்டனை கொடுக்கிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் இரக்கத்தின் சாந்த சுரூபியாக, அந்த இரக்கத்தை கொடுக்கிறவராக, திருந்தி திரும்பி மீண்டும் 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 வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். அந்த மீட்பை உணர்ந்து கொண்டு நம்மை அர்ப்பணிக்கிற போது, நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நம்மை வல்லமையாய் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் 3:15 சொல்லுது, நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம்? அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காகத்தான். அப்போ அந்த நிலை வாழ்வை பெறணும்னு என்ன செய்யணும்? தந்தை கடவுளை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்கான அடியாளம் என்ன? மகன். அந்த மகன் என்ன செஞ்சாரு? விண்ணகம் துறந்து வந்தாரு, சிலுவை ஏற்றார், பாரமான சிலுவை சுமந்தார், காயங்களை ஏற்றார். நம்மேல் விழ வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது. நமக்காக காயங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் நினைவு கூர்ந்து கடவுளுடைய அன்பின் உச்சத்தை, அந்த உயரத்தை நினைவு கூர்ந்து அந்த அன்புக்கு ஏற்ற பிரமாணிக்கம் உள்ள கருவிகளாக நீங்களும் நானும் மாற வாழ இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். Do I understand the greatest love of my father? இந்த தந்தை கடவுளுடைய இரக்கத்தை, இந்த தந்தை கடவுளுடைய உச்சகட்ட அன்பை நான் உணர்ந்திருக்கிறேனா? அந்த அன்புக்காக நான் என்ன செய்கிறேன்? அந்த அன்புக்கு செவிமடுக்கிறேனா? அந்த அன்புக்கு கீழ்ப்படுகிறேனா? அந்த அன்புக்கு ஏற்புடையபடி வாழ நான் தயாராக இருக்கிறேனா? யோசிப்போம். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம் அன்பின் உச்சத்தை, உம் அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஞானத்தை தாரும். ஒரே பேரான மகனை எங்களுக்காய் தியாகம் செய்தீர். அந்த தியாகத்தை இந்த நாட்களில் உணர்ந்து கொண்டு ஏற்புடையபடி
வாழ மாற உம் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். செபம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.